மதுரையில் அப்பாவி இளைஞரை அடித்து மண்டையை உடைத்ததுடன் கடைகளை சூறையாடியவர்கள் கஞ்சா போதையில் இல்லை என்றும் மது போதையில் அராஜகத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. பொதுமக்களை தாக்கியவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக கடந்த ஒரு நாளுக்கு முன்னதாக, அதாவது சித்திரை திருவிழாவிற்காக அனைத்து பகுதி மக்களுமே மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மதுரை ஒத்தக்கடை பகுதியிலே அப்பாவி ஓட்டுநர் ஒருவரை இளைஞர்கள் சிலர் ஒன்று திரண்டு தாக்கியதாக சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருந்த நிலையிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போலீசாரிடம், அதாவது ஒத்தக்கடை காவல் நிலையத்திலே புகார் அளித்ததன் அடிப்படையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் அவர்களுடைய தலைமையிலான சிறப்பு குழு ஏற்படுத்தப்பட்டு அந்த தாக்குதல் ஈடுபட்ட இளைஞர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த இளைஞர்கள் முதல் கட்டமாக கஞ்சா போதையில் ஈடுபட்டது என்ற தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டு முழு விசாரணைக்கு பிறகு அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரும் மது போதையில் தான் அந்த அராஜகத்தில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்க வந்திருக்கிறது. குறிப்பாக அப்பாவி இளைஞர் ஒருவை தாக்கியதோடு மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருந்த கடைகளில் சூறையாடிய நிலையிலே காவல்துறையினர் சிறப்பு தனிப்படை அமைத்து தற்போது அந்த அராஜகத்தில் ஈடுபட்டவர்களை முதல் கட்டமாக 2 நபர்களை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையின் போது நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் கஞ்சா போதையில் இல்லை, மது போதையில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.